என்னது இது? இல்ல, ஆனா புரியலையே. ஆனா எப்படி? வாய்ப்பே இல்லையே. இப்ப என்ன பண்றது? ப்ரொஃபசர் டூம்கேது, பீம், நீங்களா வந்தீங்க? நான் பேயின்னு நினைச்சு பயந்துட்டேன். நீங்க எப்பல இருந்து பேய பார்த்து பயப்பட ஆரம்பிச்சீங்க? ராஜு, பேய் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, உண்மைதான். ஆனா இந்த இறகு, இந்த இறகு பேய் இறகா? அப்போ இளவரசியை கடத்திட்டு போனது ராஜகுமாரியை காப்பாத்தணும். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே தடையும் இதுதான். இது கேட்டசலோட இறகு. கேட்டசலா? இந்த பறவை ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இதுதான் உலகத்திலேயே ரொம்ப அழகான பறவையா. சரி, ஆனா இந்த பறவை எங்க இருந்து வந்தது? இந்த பறவை தியாக்கா காட்டுல மட்டும்தான் இருக்கு. தியாக்கா எங்க இருக்கு? 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இடம் அழிஞ்சு போயிருச்சு. கடலுக்கடியில மூழ்கி போயிடுச்சு. ஆனா இந்த கேட்டசல் பறவை மட்டும் தப்பிச்சிருச்சு போல இருக்கு. அப்ப அந்த பறவையை கண்டுபிடிச்சா ராஜகுமாரியை கண்டுபிடிச்சிடலாம். சரி வாங்க. நாங்க கிளம்புறோம் மகாராஜா. பீம், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இந்த ராஜு, அந்த இடம் இருக்கிற வரைபடம் இதுதான். வாங்க போலாம். देखते देखते गुम हो गई, दुश्मन की दुनिया में फंस गई इंदुमती। कोई भी निशानी न पता, कोई ऐसा नहीं देखा ना सुना कोई पहले कभी। ये है कैसी माया, ये है कैसी छाया, धुंधला सा दिखता है, ये है कैसा साया। सोचे ये छोटा भी, सोचे ये छोटा भी। இங்க என்ன மரம்லாம் இவ்வளவு பெருசா இருக்கு? இந்த இடம் பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதான் தியாக்காவா? ராஜு, நீ சொன்னது ரொம்ப தப்பு. எனக்கு என்னமோ இந்த இடம் அதுவான்னு சந்தேகமா இருக்கு. இந்த சத்தம் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? ரொம்ப அழகாவும் இருக்கு. பீம், அங்க பாரு. கேட்டசலா? இத பின் தொடர்ந்து போனா ராஜகுமாரியை கண்டுபிடிச்சிடலாம். இளவரசி, இளவரசி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இளவரசி, நாங்க உங்களை வீட்டை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். வணக்கம் பீம். பல வருஷமா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பீம், இவங்களோட தான் போகணும்.
இத சாப்பிட்டா வயிறு நிறையுது, ஆனா மனசு இன்னும் வேணும்னு கேக்குது. ஆமா, அது இல்லாம இத சாப்பிட்டா நமக்கு நல்ல சக்தியும் கிடைக்குதுல்ல. பீம் நிறைய லட்டு சாப்பிடுறதுனாலதான் அவ எல்லாரையும் விட பலசாலியா இருக்கா. உங்க எல்லார விடையும் மிகுந்த பலசாலி யாருன்னா அது நான் தான். உன்னை எத்தனை தடவை பீம் குஸ்தில தோக்கடிச்சிருக்கான், அதுக்கு அப்புறமா உன்னை விட பலசாலி இல்லைன்னு நீ எப்படி சொல்ற? குஸ்தியில யாருக்கு வேணும்னாலும் அதிர்ஷ்டம் அடிக்கலாம், ஆனா ஒண்டி கொண்டு என் கூட மோதி என்ன தோக்கடிக்க சொல்லு பாப்போம். ஓ அப்படியா? அப்ப சரி, போட்டி ஆரம்பமாகட்டும். என்ன பீம்? வாங்க, சண்டைக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். நான் மாட்டிக்கிட்டேன். என்ன இப்ப நான் ஆக போறேன் அதிக பலசாலியா. காளியா இது வரைக்கும் வரலையே. பயந்து ஓடிட்டான் போல இருக்கு. காப்பாத்துங்க, யாராவது எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இந்த யானை ஏன் உங்க பின்னாடி வந்துச்சு? ஆமா, காளியா எங்க போனா? இது யானை இல்ல, நம்ம காளியா தான். நிச்சயமா இவன் என் சக்திக்கான ஃபார்முலாவை குடிச்சிருக்கணும். பீம், அந்த யானை காளியாதான். அவனை தடுத்து நிறுத்தி வை, எந்த ஆபத்தும் வராம பாத்துக்க. இந்த ஃபார்முலாவை முறியடிக்கிற வழி எனக்கு தெரியும். ப்ரொஃபசர் உன்னை குணமாக்கிடுவாரு. இந்தா, இத குடிச்சிட்டு காளியா. என்ன மன்னிச்சிடுங்க ப்ரொஃபசர், எனக்கு இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிக்கணும். அதனாலதான் நான் உங்க சக்திக்கான ஃபார்முலாவை குடிச்சிட்டேன். நடந்தது நடந்து போச்சு, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. அதனால 2 பேரும் கை கோத்துக்கிட்டு சந்தோஷமா போய் விளையாடுங்க. அந்த அதிரடி திருடன் மறுபடியும் வந்துட்டானா? வீரர்களே, போய் பிடிங்க.
என்ன இது? பாதுகாப்பு ஏற்பாடுலாம் சரியாவே இல்ல. அந்த திருட கொஞ்சம் கூட பயம் இல்லாம நம்ம ஊர்ல வந்து திருடிட்டு போறான். மன்னரால அந்த திருடனை எதுவுமே செய்ய முடியலையா? அச்சச்சோ, அங்கே கரைக்கு போகணுமா? சரி சரி ஏறுங்க. உனக்கு குரு மத்தாயியோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அடராமா, குரு மத்தாயா? அவரைத்தான் எல்லாருக்குமே தெரியுமே. சரி சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கெல்லாம் அனாவசியமா அவரை பார்க்க போறீங்க. குரு மத்தாயி നിങ്ങളെ സന്ധിക്ക മാട്ടാര്. அச்சச்சோ, எனக்கு என்ன வந்தது? உங்களை இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு, அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு கூட்டிட்டு போனா உன்னைக்கு காசு கிடைக்குது இல்லையா? நாங்க ஒண்ணு ஊர் சுத்தி பார்க்க வரல நண்பா. குரு மத்தாய் கிட்ட இருந்து களரி வித்தைய கத்துக்க வந்திருக்கோம். நான் உங்க கூட பந்தயம் கட்ட தயார். கண்டிப்பா அவரு உங்களை யாரையுமே சந்திக்க மாட்டாரு, சந்திக்கவே முடியாது. அப்புறம் எங்கிருந்து பயிற்சி எடுக்கிறது? அவரை பார்க்க போயால விரட்டி அடிச்சிருவாரு. உன்னைக்கு எல்லாம் தெரியும். அச்சச்சோ, அவர் கண்டிப்பா எங்களை சந்திப்பாரு. எங்களுக்கு கத்தும் கொடுப்பாரு. கத்தும் கொடுப்பாரு. பந்தயம் வைக்கலாமா? அந்த வீடுதான். அச்சச்சோ, இங்க பெரிய பூட்டு தொங்குது. அப்ப உள்ள போக முடியாது. குருஜி, இங்க இருந்து போயிருங்க. குரு, உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம். இல்ல, நான் யாருக்கும் கத்து கொடுக்கறது இல்ல. ஆனா ஒரு தடவை எங்களை சந்திச்சுதான் பேசி பாருங்களேன். எனக்கு யாரையும் பார்க்கவும் வேணாம். நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை சந்திக்க வந்திருக்கோம். எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே திருப்பி போயிருங்க. ராமா, நான் தான் முதல்லயே சொன்னேனே, நீங்க தான் என் பேச்சு கேட்கல. உன்னைக்கு எல்லா விஷயமும் தெரியும். நாம வேற விதத்துல முயற்சி பண்ணலாமா? அச்சச்சோ, ராமா, மறுபடியும் வேற ஏதாவது முயற்சி பண்ணலாம். மறுபடியும் வேற ஏதாவது தான் செய்யணும். படகுல ஏறுங்க, திரும்ப கூட்டிட்டு போறேன். நான் தானே இப்ப பந்தயத்துல ஜெயிச்சேன். ஆமாடியோ, குரங்கு குரங்கு. அந்த குரங்கு இன்னும் அவ்வளவு சின்னதா இருந்தது. இக்கிடிக்கி 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 இப்படி சொல்லி சொல்லியே மூளெல்லாம் குழம்பி போயிடுச்சு. நண்பர்களே, இங்கதான் நம்ம தேடி வந்த அந்த 2 குரங்கு இருக்கு. ஆமாம் பீம், அதனாலதான் அந்த பறவை நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. ஆனா எந்த குரங்குன்னு தெரியலையே. பேசாம நீயே போய் அந்த குரங்கு கிட்ட கேட்டுட்டு வா. கதவை திறந்தா குரங்கு நம்மள அடிச்சிரும். திறக்கலனா இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது.
மேல போ, போய் எங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்க. அப்படிதான், நல்லா வேகமா போங்க தலைவா. காளியா, என்னாச்சு? பீம், அங்க பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? எகிட்டிக்கு குரங்குக்கு இதுல போட்டுக்கிற மாதிரி வாயில 3 கோடு இருக்குமா? சரி வாங்க, அப்ப உடனே நம்ம வெளியே போலாம். நம்ம தான் ஜெயிச்சோம். குரங்குகள்லாம் சேர்ந்து என்ன அடிக்க போறீங்களா? என் சக்தி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கதை இன்னும் சூடு பிடிக்கல போல இருக்கே. இங்கிட்டிக்கு குரங்கா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா குரங்குகளுக்கு பொதுவா வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஜாக்கிரதை பீம். ஆஹா, இது கல்லாயிடுச்சே. அது இந்த குரங்கு தான். இன்னொரு குரங்கு எங்க இருக்கும்? ரோரான் இந்த குரங்க மட்டும் தான் கேட்டான். வாங்க, இத கொடுத்துட்டா நம்ம இளவரசியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். இங்க என்ன நடக்குது? நாங்கெல்லாம் உங்க நண்பர்கள். நண்பர்களா? இல்ல, நேத்து ராத்திரி ரோரான் என்ன பண்ணான்னு எங்களுக்கு தெரியும். நீங்க இந்த சிலைய ரோரானுக்கு கொடுத்து இளவரசியை காப்பாத்தலான்னு பாக்குறீங்க. ஆனா எங்க நிலைமை என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமா? விட மாட்டோம். தயவு செஞ்சு என்ன நம்பு. கண்டிப்பா ரோரான உங்களை அழிக்க நான் விட மாட்டேன். பீம், நீ எங்க எதிரி. மரியாதையா அந்த சிலையை எங்க கிட்ட கொடுத்துரு. இளவரசியை முதல்ல ரோரான் கிட்ட இருந்து காப்பாத்தியாகணும். ஆமா, இந்த காகிதத்தோட சத்தம் எங்க இருந்து வருது? அங்க பாரு, அந்த
அதிசய காமிக் புக். இத நான் என் பேக்ல பத்திரமா வச்சுக்கிறேன். வச்சுக்கோ. ஆனா வீட்டுக்கு போனதை என்கிட்ட கொடுத்துடு என்ன? ஆண்டி, உங்க லட்டுவோட வாசனை இந்த டோலக் போறையே அப்படியே தூக்கிடுச்சு. அப்படியா? எல்லாரும் வெளியே போய் உட்காருங்க, நான் லட்டு எடுத்துட்டு வரேன். பீம், சிக்கி, ஜக்கு, இங்க வாங்க. என்ன மொட்டை பையா? இங்க பாருங்களே. உண்மையிலே இது அதிசயமான காமிக் புக் தான். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் லட்டு சாப்பிட வாங்க. இந்த மாதிரி அதிசயமான காமிக் புக் என்கிட்ட தானே இருக்கணும். நம்ம ராஜு எங்க போயிருப்பான்? அதோட கதவும் திறந்திருக்கு. ஹே ஜகு, எழுந்துரு. என்னாச்சு பீம்? சொல்லு. நம்ம ராஜுவை காணோம். வா போய் சுட்கி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுவோம். நம்ம காமிக் புக் இங்க எப்படிப்பா வந்தது? கண்டிப்பா காளியா தான் இதை இங்க ஒளிச்சு வச்சிருப்பான். ராஜு இதை தேடிதான் காட்டுக்குள்ள போயிருக்கணும். அவன் மாட்டிக்கிட்டு இருக்கிறது இதுல தெரியுது பாருங்க. மரியாதையா என் நண்பனை விட்டுருங்க, இல்லனா உங்களை சும்மா விட மாட்டேன். ராஜு, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? சரியான நேரத்துக்கு வந்து நீ காப்பாத்திட்ட. அதெல்லாம் போகட்டும். என்ன நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த அதிசய காமிக் புக் மூலமா தான். காளியா இந்த புக்கை திருடி ஒளிச்சு வச்சிருந்தா. இந்த அவனுடைய காமிக் புக். இனி இது என்னதில்ல. இந்த காமிக் புக் நம்ம எல்லாருக்கும் சொன்னோம். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இளவரசன் வந்துட்டான். இனிமே உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் தான் இளவரசருடைய நண்பன் குட்டி ஜக்கு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. காளி அவன் கூட்டாளிகளோட கோட்டையை தாக்க வந்துகிட்டே இருக்கான். பயப்பட வேண்டாம் இளவரசி சுட்கி. இந்த இளவரசன் உன்னை நிச்சயமா காப்பாத்துவான். வா. கோட்டையை காப்பாத்தணும்னா நீ என் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும். பீம், பீம், ராஜு. என்னாச்சு ஷாஜித்? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? பீம், நம்ம ஊருக்கு அந்த வேடிக்கை நாதன் பயாஸ்கோப்பை கொண்டு வந்திருக்கான். பயாஸ்கோப்பா? குழந்தைகளே, மழலை பட்டாளங்களே, குட்டி நட்சத்திரங்களே, உங்களுக்காக கதைகளின் குவியல்களை கொண்டு வந்திருக்கேன். பயாஸ்கோப் பெட்டியில காசை போடுங்க, உங்களுக்கு தேவையானதை பார்த்து ரசிங்க. சீக்கிரமா ஓடி வாங்க குழந்தைகளா. என்ன சத்தம் அது? அதானே.
என் நண்பர்கள் எல்லாரும் எங்க பிடிச்சு வச்சிருக்க? உன்னுடைய நண்பர்கள் இனிமே வரவே மாட்டாங்க. அப்படி அவங்கள நீ பெட்டிக்குள்ள இருந்து வெளியில எடுக்க விரும்புனா நீயும் உடனே இந்த பெட்டிக்குள்ள போய் ஆகணும். வேற வழியே இல்ல. சரி, நானும் பயோஸ்கோப் குள்ள போகிறதுக்கு தயாரா இருக்கேன். நான் ஒண்ணு தனியா உள்ள போறது இல்ல, உன்னையும் உள்ள கூட்டிட்டு போறேன். இங்க நீ என் நண்பர்கள் யாரையாவது பாத்தியா? நான் தான் ஷோரியோ. நாங்க எல்லாருமே வேடிக்கைநாதனோட உலகத்துல நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கோம். ராஜு, சுட்கி, ஜக்கு, காளியா. காளியா, நீ இப்படி ஆயிட்டியே. மத்தவங்களா எங்க? சுட்கி பாவம் அந்த கோட்டையில இருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த கோட்டைய ஒரு பெரிய அரக்கன் காவல் காத்துக்கிட்டு இருக்கானோ. அது யாரா இருந்தாலும் நான் அவங்கள விட போறது இல்ல. चुटकी, चुटकी। ரொம்ப நன்றி ஜக்கு. இளவரசனுடைய நண்பனா இருந்து இத கூட பண்ணலனா எப்படிப்பா? நீ கண்டிப்பா எங்களை காப்பாத்த வருவேன்னு எங்களுக்கு தெரியும் பீம். வேடிக்கைநாதன் இருக்கான்ல, அவன் கதையோட கதாபாத்திரமா எங்க எல்லாரையும் மாத்தி வச்சிட்டான். என்ன வேடிக்கைநாதனா? அவன் எங்க இருக்கான்?